வணக்கம் நண்பர்களே. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோங்னால இருந்து இப்போ நாங்க வந்து டாங்ஹாய் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். எங்களுடைய அடுத்த டெஸ்டினேஷன் ஆன ஹனாய்க்கு தான் நாங்க வந்து போக போறோம். ட்ரெயின்ல பயணம் பண்ற அனுபவத்தை இந்த வீடியோல ஷேர் பண்றோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்களுடைய ஹோம் ஸ்டே ஓனரும் அவருடைய அப்பாவும் அவங்க எங்களை கூட்டிட்டு வந்துட்டு எங்களை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ உள்ளே வந்து புக்கிங் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்குது லெஃப்ட் சைடில். அந்த புக்கிங் ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து கேட்டு பார்த்தோம். அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய ட்ரெயின் வரதுக்கான டைமிங்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதோட வெயிட்டிங் ஏரியாவும் அங்கேயே இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஏதாவது சிப்ஸு அந்த மாதிரி பிஸ்கெட் அந்த மாதிரி வந்துட்டு சும்மா ஒரு பேக்கப்காக வாங்கலான்னு வந்து தேடி பார்த்தோம். ஸோ ஒரே ஒரு கடை மட்டும் இருந்தது. அங்கே வந்து வாங்கிட்டு அண்ட் தென் வாட்டர் பாட்டில்ஸும் நாங்கள் வந்துட்டு ஒரு சேஃப்காக வாங்கிட்டு, சப்போஸ் ட்ரெயினில் தருவாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு சேஃபர் சைடுக்காக அண்ட் தென் ஸ்நாக்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் அண்ட் சம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அடுத்த ஜேர்னிக்கு வந்துட்டு நாங்கள் வந்து தயாராகிட்டு இருந்தோம். அதுக்கு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து பார்க்கவே ரொம்பவே நீட்டாகவும் கிளியராகவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் ட்ரெயினும் வந்துட்டு வரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அட்லாஸ்ட் எங்களோட ட்ரெயினும் வந்துடுச்சு. எங்கள் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஒரு பொட்டிலையுமே போகியிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கோச் நம்பர் மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு கோச் நம்பருமே வந்துட்டு அங்கே டிஸ்பிளேன்றது ஆப்ஷனே இல்லை. ஆனால் வந்துட்டு ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஇ மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கீழே இறங்கிட்டு ஸோ ஒரு கோச்சோட அந்த டோர்லேயுமே வந்துட்டு ஸோ அந்த கோச்சோட நம்பர் வந்து அவங்களே வந்து டிஸ்பிளேல மாதிரி மாட்டி வச்சுட்டாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு எங்கள் கோச் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நாங்கள் ட்ரெயினும் ஏறியாச்சு. ஸோ ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புக் பண்ணியிருந்தது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கம்பார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சைடு 4 பெர்த்து தான். ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்லையும் நாங்கள் 8 சீட் பண்ணியிருந்தால ஸோ எங்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஒரு ட்ரெயினோட ஒரு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ரொம்பவே ஸ்பேசியஸாகவும் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்ட் தென் கன்னோட வித் டிஷ்யூஸோட இருந்தது. ஸோ ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இங்கே வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஏசி இருக்கா ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தா. நாங்கள் திரும்பி பார்த்தோம். ஸோ அங்கே வந்து லக்கேஜும் வைக்க ஆப்ஷனும் இருந்தது. ஸோ அங்கே லக்கேஜும் வச்சாச்சு. அண்ட் தென் வந்துட்டு இப்போ மேலே ஏறி ஒருத்தர் படுக்கணும் அப்படின்னா அங்கே சைடில் வந்துட்டு ஒரு கிளாம்ப் மாதிரி இருந்தது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே ஏறியும் படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ படுக்கிறதுக்கு ஒரு பில்லோவும் அது கூட ஒரு போர்வையும் கொடுத்துருந்தாங்க. அந்த பில்லோவும் போர்வையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வியட்நாம் கண்ட்ரி ஒரு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஸோ அந்த ரெட் அண்ட் எல்லோ கலர்லேயுமே வந்துட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட கோச்சில் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த கோச்சோட டோர்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்ச் இருந்தது. சுவிட்ச் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம் பார்த்தா எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே போயிட்டோம். ஆனால் இன்னொரு கோச் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாட்டர் டிஸ்பென்சர் அண்ட் ஹேண்ட் வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க. வாட்டர் டிஸ்பென்ஸில் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர். பட் எங்களுக்கு தண்ணியே வரலை. ஸோ நல்ல வேளை நாங்கள் சேஃப்டிக்கு தண்ணியும் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வாட்டர் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து கையில் கொண்டு போங்க. ஸோ எதுக்கும் சேஃப்டிக்காக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஐஆர்சிடிசிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபுட் ஸ்கேட்ரிங் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்பப்போ வேணும்னா பிஸ்கெட், சிப்ஸு, ஸ்நாக்ஸு, ஜூஸு இல்லை ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டைமுக்கு நமக்கு எல்லாமே சர்வ் பண்ணுவாங்க. பட் இந்த ரயில்வேஸில் அப்படி ஒரு சர்விங் ஆப்ஷனுமே இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த டிக்கெட் செக்கர்கிட்ட கேட்டோம். அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு எக்கு அந்த ஒரு ஆரஞ்சு அண்ட் தென் ஒரு பிஸ்கெட் மாதிரி வச்சுட்டு அதுவே வந்துட்டு ஒரு 200,000 டாங் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் டு த மணி எங்களுக்கு ஒர்த்தாகவே தெரியல. பெட்டர் நீங்களே வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறதே வந்துட்டு சேஃப் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன்.
அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சீப்பாகவுமே இருந்தது இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியுமே. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ரொம்பவே ரேட்டு அதிகமாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் ரேட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சீப்பாக இருந்தது. ஹனாய் டெஸ்டினேஷன் வந்து ரொம்பவே லேட் ஆக்கிட்டாங்க. இந்த வீடியோவோட முடிவுக்கும் 1+ ஹனாயும் ரீச் ஆகிட்டோம். ஆனால் நான் இங்கே ஒன்று புதுசாக பார்த்தேன். நீங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே உங்கள் கையோட நீங்களே ட்ராலியை கொண்டு போகலாம். அண்ட் தென் இதோ உங்களுக்காக ட்ரெயின் ஸ்ட்ரீட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். ஹனாயோட ஃபேமஸான ட்ரெயின் ஸ்ட்ரீட் இதோட வீடியோ முடிவுக்கு வருது. ஸோ வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.